இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரிடத்திலும் பலமும் இருக்கிறது, அதே சமயத்தில் பலவீனமும் இருக்கத்தான் செய்கிறது. முதலில் நமது பலம் எது, பலவீனம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலர் நம்மிடமுள்ள பலம் பலவீனம் எது என்று தெரியாமலே நமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னை அறியாதவனும் தன் உள்மன இயல்பை தெரியாதவனும் பிறரையும் உலகையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு நம்மை பரிசீலிக்க தொடங்குவோம். அப்போதுதான் நமது பலவீனமான சமயங்களில் நாம் நாமாக இல்லை என்ற உண்மை நமக்கு புரியும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருமே உங்களை தாழ்வாக எண்ண வைக்க முடியாது என்கிறார் எலினோர் ரூஸ்வெல்ட். நமக்குள் இருக்கும் திறமைகளை தெரிந்து கொண்டால் உரிமைகளை வாங்கலாம். பயன்படுத்தப்படும் திறமைதானே பன்மடங்காகும். ஆற்றலில் ஆறுதலாகும் மனிதன் பலவீனத்திலும் பாதி வழி நடக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வோம். தோல்வியை உமிழ்ந்த ஒவ்வொரு முயற்சியும் அடுத்ததாக வெற்றியை தரப்போகும் முயற்சிக்கு முன்னுரை என்பதை நாளும் நம் மனதிலே பதிய வைப்போம். தோல்வியை தழுவும் ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும் ஒரு வீரன் உருவாகிறான். அது ஒரு சிறு கல்லாக இருந்தாலும் நம்மை திண்டாட வைப்பதற்காக பாறாங்கல்லாய் தோற்றமளிக்கும். ஆனால் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் பாறாங்கல்லும் தவிடுபொடியாகிவிடும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நமக்குள்ளே நம்மை பற்றிய நல்லெண்ணம் இருந்தால் குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு நிறைகளாகும். பறவைகளின் எச்சம் கூட புதிய மரத்தை உற்பத்தி செய்கிறது. சிறிய வண்டு கூட கால்களில் மகரந்த மடல் எழுதி மலர் கனியாக காரணமாகிறது. ஆக நாம் ஓர் இதழ் உதிர்ந்தால் உயிரிழந்து போகும் கவரி பூக்கள் அல்ல, ஒரு வருடம் நீர் வற்றினாலும் வருந்தாத காவிரி பூக்கள். எனவே நம் பலவீனங்களை மட்டும் பட்டியலிடாமல் பலத்தையும் திறமைகளையும் வரிசைப்படுத்துவோம். தேவையான அளவு திறமை அழகு இல்லையே என்று வருத்தப்படுவதை முற்றிலும் தவிர்ப்போம். வருத்தமே வாழ்க்கை முறையாகி விடாதவாறு பார்த்து கொள்வோம். சோகத்தால் சோர்ந்து போகாதபடி நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம். தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிவோம். ஒரு பெரியவர் முதுமையிலும் ஓயாது உழைத்து கொண்டிருப்பவர். தோளில் ஒரு கம்பை வைத்து 2 பக்கங்களிலும் 2 பானைகளை கட்டி ஆற்றிலிருந்து வீட்டிற்கு தண்ணீர் எடுத்து வருவது அவருடைய அன்றாட பணி. அந்த 2 பானைகளில் ஒன்று நன்றாகவும் மற்றொன்று சிறிது ஓட்டையாகவும் இருந்தன. நன்றாக இருந்த பானையில் தண்ணீர் முழுமையாகவும் ஓட்டை பானையில் பாதியளவே தண்ணீரும் வீட்டுக்கு வரும். இந்த பணியில் ஆண்டுகள் 2 உருண்டோடிவிட்டன. ஒரு நாள் நன்றாக இருந்த பானைக்கு பெருமையும் கர்வமும் தாங்க முடியாமல் தள்ளாடியது. ஓட்டை பானையிடம் அது பேசியது. என்னை பார், நான் எவ்வளவு தண்ணீர் கொண்டு வருகிறேன், நீ பாதிதானே கொண்டு வருகிறாய், என்ன இருந்தாலும் நீ ஓட்டை பானைதானே என்று உதாசீனப்படுத்தியது. ஓட்டை பானைக்கு அவமானமாக போய்விட்டது. முழுமையாக ஒரு செயலை செய்ய தன்னால் முடியவில்லையே என்று அதன் மனம் புழுங்கியது. ஒரு நாள் அதுவும் அந்த பெரியவரிடம் பேசியது. ஐயா, என்னை நினைத்தால் எனக்கே மிகவும் அவமானமாக இருக்கிறது. எதை நினைத்து அவமானப்படுகிறாய் என்றார் அந்த பெரியவர். எனது பக்கவாட்டில் உள்ள சிறிய ஓட்டையால் உங்கள் உழைப்பிற்கு முழு பயன் கிடைக்கவில்லையே, தண்ணீரும் பாதி வீணாகி விடுகிறதே, இதனால் தான் நான் வருந்துகிறேன் என்றது. அப்போது அந்த பெரியவர் சொன்னார், நான் வீட்டிற்கு திரும்பும்போது வழி நெடுகிலும் கவனமாக பார்த்து கொண்டு வா என்றார். ஓட்டைப்பானையும் மிகவும் கவனத்தோடு பார்த்து கொண்டே வந்தது. சூரிய வெளிச்சத்தில் எளிமையின் இயல்பும் அமைதியின் அழகுமாய் வரிசை வரிசையாய் பூத்து குலுங்கும் பூக்களை பார்த்தது. நான் தண்ணீருடன் திரும்பிச் செல்லும் வழியில் உன் பக்கம்தான் பூக்கள் பூத்திருக்கின்றன, இதை நன்றாக கவனித்தாயா என்று கேட்டார். ஆமாம் என்பது போல தலையாட்டியது. எப்படி இந்த பூக்கள் பூத்தன தெரியுமா? உன்னுடைய குறை எனக்கு தெரியும். நானே அதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். நீ வரும் வழியில் பூக்களின் விதைகளை விதைத்தேன். நீ அதற்கு தண்ணீர் ஊற்றினாய், வளர்ந்தன, பூக்கள் பூத்தன. இந்த பூக்களைத்தான் கடவுளின் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்கிறேன்.
நீ இப்படி இல்லாமல் இருந்தால் அர்ச்சனை செய்ய இந்த அழகிய பூக்கள் கிடைத்திருக்குமா? படைப்பின் இயல்பில் எதுவுமே வீணாகவில்லை. ஓட்டைப்பானை என்று உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே என்றாராம். எனவே நாமும் நமது பலவீனத்தை கண்டு பயப்படாது அதனையும் பலமாக மாற்ற முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய
தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தப் போவதை இறை வேண்டலின் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145, இறைவார்த்தைகள் 2 முதல் 9 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 18 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு திரும்பி அவரை பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்குச் சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினர் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரிடம் முழுமையான நம்பிக்கை வைக்கும்போது நம் வாழ்விலும் அற்புதங்கள் நிகழும் என்பதை உணர்ந்து வாழவும் அவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும்
எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 6 புனித மரிய கொரற்றி. இளைஞர்களுக்கும் பாலியல் பலாத்காரத்தால் அவதியுறு மக்களுக்கும் இன்றும் பாதுகாவலராக இருக்கின்றார் புனித மரிய கொரற்றி. புனித மரிய கொரற்றி இத்தாலியில் அன்கோனா அருகில் உள்ள கோரினால்டோ என்ற இடத்தில் 1890 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் பிறந்தார். குழந்தை முதலே அழகு மிகுந்தவராக இருந்த புனித மரிய கொரற்றி அதை கடவுளுக்கு அர்ப்பணித்து பக்தி மிகுந்த தூய வாழ்வை வாழ்ந்தார். அன்னை மரியிடம் மிகுந்த பக்தி கொண்ட இவர் நாள்தோறும் இரவில் பல மணி நேரம் ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார். தனது கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்த புனித மரிய கொரற்றி தனது 12வது வயதில் தன்னை முறைகேட்டிற்கு உள்ளாக்க நினைத்த இளைஞனோடு போராடி 14 கத்தி குத்துகளோடு 1902ஆம் ஆண்டு இறந்தார். இறக்கும் தருவாயிலும் தன்னை கத்தியால் குத்தியவனை
மன்னித்த புனித மரிய கொரற்றி சிறையிலிருந்த அவ்விளைஞனின் கனவில் தோன்றி அவனை மனமாற்றினார். மனமாறிய அவ்விளைஞன் அலெக்சாண்ட்ரோ கப்புச்சின் சபையில் இணைந்து தன் வாழ்நாள் முழுவதும் வாயில் காப்பாளராகவும் தோட்டக்காரராகவும் பணிபுரிந்தார். 1950ஆம் ஆண்டில் புனிதர் பட்டம் பெற்ற புனித மரிய கொரற்றியின் கல்லறையில் ஏராளமான புதுமைகள் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. புனித மரிய கொரற்றியின் விழாவினை கொண்டாடும் நாம் இறைவனுக்கு உகந்த தூய்மையான வாழ்வை வாழ முயல்வோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இயற்கையை பாதுகாக்க மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மாபெரும் வல்லமையாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நம்மையே கையளித்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நமது பெற்றோருக்காய் நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, அற்புதமான கொடைகளாக எங்களுக்கு பெற்றோரை நீர் கொடுத்தீரே ஐயா, அந்த மாபெரும் கிருபைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களது பெற்றோர்களை ஆசீர்வதித்திரும். எங்களது பெற்றோர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்தரும். எங்களது பெற்றோர்கள் மீது நாங்கள் என்னாலும் மரியாதையும் அன்பும் கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தரும். அவர்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய நல்ல பார்வையுள்ள நல்ல பரந்துபட்ட பார்வையுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றியருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களது பெற்றோர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும் நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின்